வெல்கம் டு கிராமர் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம யூனிட் 3 அதில் இருக்க 2 ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளையிங் லெசன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் மொத்தமாக நமக்கு 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஒரு லெசனும், பிளாக் ஏரோப்ளைன் அப்படிங்கிற லெசனில் இன்னும் அந்த டைட்டிலில் இன்னொரு லெசனும் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதோட நோட்ஸ் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து பிளாக் ஏரோப்ளைன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இது எந்த மாதிரி லெசன் அப்படின்னா, ஒரு பேர்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா அது ஒரு விங்ஸை ஓப்பன் பண்ணி பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவருக்கு பயப்படுது. அது எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுது, கடைசியில் அது பறந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லெசன் வரும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். த யங் சீகல்ங்கிறது கடலில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த கடல் அதிகமாக இருக்கிற கடல் இருக்க பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான பறவையை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேர்டு விச் குட் பி சீன் ஒன்லி இன் த seashore. Okay, the young seagull was alone on his ledge. Ledge-na a narrow horizontal shelf projecting from a wall or the cliff. அதாவது நம்ம இங்கே நெஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. The young seagull was alone on his ledge. His 2 brothers and his sisters had already flown away the day before. ஸோ இன்னும் இந்த பறவை மட்டும் தான் பறக்க ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 2 பிரதரும் சிஸ்டரும் ஆல்ரெடி அவங்க பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. He had been afraid to fly with them. ஆனால் இந்த பறவைக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பறக்கிறதுக்கு. Somehow when he had taken a little run forward the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. ஸோ இது கொஞ்சம் ட்ரை பண்ண பார்க்குது, கொஞ்சமாவது பறந்து போகலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே மெதுவாக பறந்து போயிட்டு அந்த பாறையோட முடிவு எட்ஜு வரைக்கும் போகுது. லெட்ஜுனா எட்ஜு, அந்த எட்ஜு வரைக்கும் போயிட்டு பறக்கலான்னு ட்ரை பண்ணால், ஆனால் ரொம்பவே அது பயமாக இருக்குது. அது விங்ஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ளாப்னா தட்டிக்கிறதுக்கு தட்டி தானே பறக்கும். அது பண்ணுறக்கே அதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. The great expanse of sea stretched down beneath. அந்த sea வந்து கடல் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீளமாக இருக்கிறத பார்த்தா அதுக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. And it was such a long way down, miles down. கடலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா மைல் கணக்கில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது அந்த பறவைக்கு பயம், நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவோமோ அப்படின்னு. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ இந்த பறவைக்கு என்னென்னா, நம்ம தண்ணியில் பறக்கும்போது நம்ம விங்ஸ் ஒருவேளை ஹெல்ப் பண்ணாமல் போயிடுச்சுன்னா நம்ம தண்ணியில் விழுந்து மூழ்கிடுவோமே அப்படிங்கிற அந்த பயத்திலே அது என்ன பண்ணுதுன்னா அட்டம்ப்ட் எடுக்கவே மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணிடுச்சு, இப்போ பயந்துக்கிட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த பறவை என்ன பண்ணுது, விங்ஸை ஃப்ளாப் பண்ணாமல் ஜஸ்ட் தலையை கமுத்திட்டு அந்த நெஸ்ட்டுக்கு போயிட்டு அது எங்கே முதல் நாள் நைட்டு படுத்துருந்து தூங்க இருந்துச்சோ அதே இடத்துல போய் உட்காந்துக்குது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பேர்டோட மற்ற பிரதர் பேர்டு அண்ட் சிஸ்டர் பேர்டெலாம் இருந்துச்சுல, அதில் என்ன பண்ணுது, அதுக்கு இந்த பேர்டோட விட ரெக்கை வந்து ரொம்ப ஷார்ட்டு தான், ரொம்ப குட்டையாக தான் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த ராக்குக்கு வந்து நின்று விங்ஸை ஓப்பன் பண்ணி ஃப்ளாப் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பறவைக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வரவே மாட்டேங்குது, ரொம்பவே அதுக்கு பயமாகவே இருக்குது. அதனால் இது பறக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஸோ ஹி ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ், கொஞ்சம் கூட தைரியத்தை அதை கேதர் பண்ணவே மாட்டேங்குது, அதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட். ஸோ ஒரு பேர்டு பறக்கலைன்னா அங்கே யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபாதர் அண்ட் மதர் தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஃபாதர் அண்ட் மதர் காலிங் டு ஹிம் ஸ்ட்ரில்லினா அந்த சின்ன அவங்க வாய்ஸ் கொடுப்பாங்கல்ல, பறவைகள் கொடுக்கலாம் அந்த சவுண்டு, அதை கொடுத்து வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ரைடிங் ஹிம். ஸோ அவங்க வந்து அவனை திட்டுறாங்க, ஏன்டா இன்னும் பறக்காமல் இருக்க, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. த்ரெட்டனிங் டு லெட்டிங் ஹிம் ஸ்டார் ஆன் ஹிஸ் லெட்ஜ்.
unless he flew away. But for the life of him, he could not move. அது நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி திட்டுறாங்க, நீ இப்படியே பறக்காமல் இருந்தீன்னா அங்கே கூண்டுலேயே உட்காந்துக்கிட்டு பசியில் பட்டினியில் இறந்து போயிடுவ, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு பசியை விட உயிர் தான் ரொம்ப முக்கியமாக தோணுது. அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேர்டு அப்படியே உட்காந்துருக்கு. That was 24 hours ago. Since then, nobody had come near him. ஸோ கிட்டத்தட்ட 24 hours அவன் ஃபேமிலியில் யாருமே அவன் பக்கத்தில் வந்து எட்டியே பார்க்கல இந்த சீகல் கிட்ட. The day before, all day long, he had watched his parents flying about with his brother and sister. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள்லேருந்து இந்த பேர்ட்ஸ் வந்து அப்பா அம்மா பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, பிரதர் அண்ட் சிஸ்டர் பேர்ட்ஸோட ஃப்ளை பண்ணுறதும் அவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறதையும் இந்த பேர்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. பர்ஃபெக்டிங் தம் இன் ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், teaching them how to swim and how to skim the waves and how to drive for fish. ஸோ இந்த அப்பா அம்மா பேர்டு என்ன பண்ணுறா, மற்ற பேர்ட்ஸுக்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தராங்க, எப்படி பறக்கணும், எப்படி தண்ணிக்குள்ள மூழ்கணும், எப்படி ஃபிஷ்ஷஸ்லாம் கேரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around raising a ப்ரவுடு கேக்கல். ஸோ என்ன பண்ணுறாங்க, இது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட ஓல்டு பிரதர் ஒருத்தர், ஓகே, அவனோட சின்ன பையன், அவனோட பெரிய பையன், அந்த ஓல்டு பிரதர் என்ன பண்ணுறாரு, அவர் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி கொண்டு வந்து அவன் அந்த ராக்கில் வச்சு சாப்பிட்றான். ஸோ அவனை அப்ரிஷியேட் பண்ணுறக்காக இந்த அம்மாவும் அப்பா பறவையும் என்ன பண்ணுறாங்க, அதை சுற்றி வந்து சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்க. And all the morning the whole family had walked about on a big plateau midway down the opposite cliff, taunting him with his cowardice. ஸோ அன்றைக்கி மதியம் போல் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த அப்பா அம்மா இந்த பேர்ட்ஸு பிரதர் சிஸ்டர் பேர்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இவன் தங்கியிருக்கிற அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கிளிஃப் பெரிய பாறை மேலே மொத்தமாக அவங்க நடந்துக்கிட்டு பறந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இவனோட இந்த கவடைஸ்னால் அந்த பயந்த சுபாவத்தை சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவங்க அங்கே விளையாண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. The sun was now ascending the sky. ஸோ என்ன ஆரம்பிச்சிருச்சு, சன் அசெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. blazing on his ledge that faced the south. ஸோ அப்படியே சவுத் சைடில் இருக்கிற அதோட அந்த நெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மினுக்க ஆரம்பிக்குது அந்த சன் ரேஸ் பட்டு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. அந்த பேர்டுக்கு வந்து பொதுவாகவே குளிர் பனியெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த பேர்டுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு தெரியுது. ஏன்னா அது சரியாகவே சாப்பிடல லாஸ்ட்டு ஒரு 24 hours. அதனால் அதுக்கு ரொம்ப அந்த ஹீட்டு தெரியுது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. He stepped slowly out to the brink of the ledge. brinkனா எண்டு, அந்த எண்டில் ராக்கோட எண்டுக்கு வருது மெதுவாக. And standing on one leg with the other one leg hidden under his wing, he closed one eye. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, அது அவங்க பேரண்ட்டை ஏமாத்துது. சூரியன் மறைய போகுது இல்லையா, இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த எட்ஜோட கடைசியில் வந்துட்டு ஒரு காலில் நின்றுக்கிட்டு ஒரு காலை மடிச்சுக்குது. அப்போ கண்ணை முடிக்குது. அது வந்து என்னன்னு கேட்டால், இட்ஸ் அ ஜெஸ்டர் ஆஃப் ஸ்லீப்பிங். தூங்கும்போது அந்த பறவைங்கள்லாம் இப்படி தான் தூங்கும். அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலில் நின்றுக்கிட்டு கண்ணை முடிக்குது. தென் த அதர் அண்ட் pretended to be falling asleep. ஸோ அப்படி தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு காட்டுது. அதுக்கு என்னென்னா, அப்படி தூங்குற மாதிரி நடிக்கும்போது பேரண்ட்ஸ் பக்கத்தில் வருவாங்க, அவங்கள அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அது எண்ணம், அது நடிக்குது. இப்போ அதுக்காக தூங்குற மாதிரி நடிக்குது. Still they took no notice of him. ஆனால் அவங்க யாருமே இந்த பேர்டை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. He saw his 2 brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk in their necks. ஆனால் அதே சமயத்தில் இந்த பேர்டு என்ன பண்ணுது, இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா அதோட 2 பிரதரும் சிஸ்டரும் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பிளேட்டோவில் அந்த பெரிய பாறை மேலே என்ன பண்ணுறாங்க, நல்லா தலையை ரக்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு டக் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ஸோ இந்த அப்பா பறவை என்ன பண்ணுது, அந்த ஃபெதரெல்லாம் க்ளீன் பண்ணுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெதர்ஸ்லாம் பறவைகள் வந்து கோதிக்கிட்டே இருக்கும், அது அப்படி பண்ணுது. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஸோ யார் அவனை பார்த்துட்ருக்கானா, அம்மா மட்டும் தான் பார்க்குறாங்க, வேறு யாருமே அவனை கண்டுக்கல. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஷீ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளேட்டியூ. ஸோ அம்மா எங்கே நிற்கிறாங்கன்னா, கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல நிற்கிறாங்க.
ஹெர் ஒயிட் பிரஸ்ட் தர்ஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ அம்மா நிற்கிறத பார்த்தா அந்த பறவையோட அந்த முன்பக்கம்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. அம்மா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறது அந்த 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 குட்டி பறவைக்கு நல்லாவே தெரியுது. Only his mother was looking at him. She was standing on the little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. இப்போ இந்த பறவை அப்படியே பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க அம்மா பறவை என்ன பண்ணுது, காலுக்கு கீழே வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷு அந்த ஃப்ரையை எடுத்து என்ன பண்ணுது, அப்பக்கப்போ பிச்சு 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 சாப்பிடுது. அதை பிக்கிறதுக்காக அதோட பீக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அப்பக்கப்போ ஷார்ப் பண்ணுது. அதையெல்லாம் இந்த குட்டி பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. இது என்ன பண்ணுது, அம்மா சாப்பிட்றத பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுது. ஏன்னா இது 24 ஹவர்ஸாக சாப்பிடலைல, ரொம்பவே டெம்ட் ஆகிட்டு அப்படியே அது பீக்கை ஷார்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, அம்மா வந்து நமக்கு ஃபுட் தரமாட்டாங்களா அப்படின்னு. கா 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 he cried, begging her to bring him some food. அந்த பறவை பாசியில் அது கூப்பிடுது, அம்மா அம்மா வாங்க வந்து எனக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு கூப்பிடுது. கா ஹோ ஹாவ் she screamed back dervishevely. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, திரும்ப ரிப்ளையில் கூப்பிட்றாங்க டெர்விஷெவ்லின்னா இன் அ மேனர் ஷோயிங் சம் ஒன் தட் ஹீ இஸ் ஸ்டூபிட். ஆனால் அவங்க அம்மாவோட சவுண்ட் என்ன இருக்குது, நீ ஒரு முட்டாள், ஒய் டோன்ட் யூ ஃப்ளை அட் ஆல், நீ அங்கேயே நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அதை திட்டுற மாதிரி இருக்குது. பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி. பட் இந்த பறவை ரொம்ப ஸ்டப்பனாக அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ ஹி uttered a joyful scream. His mother had picked up a piece of the fish and was flying across to him with it. ஸோ இப்போ கத்திக்கிட்டு இருந்தே பறவை இப்போ என்ன பண்ணுது, சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்குது, சந்தோஷமாக கத்துது. ஏன்னா அவங்க அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு இந்த பறவையை நோக்கி பறந்து வந்துட்டுருக்கு. ஹி லீன்ட் அவுட். ஸோ இந்த பறவை என்ன பண்ணுது, அம்மா சாப்பாடு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக அப்படி லீன் பண்ணுது, குனிஞ்சு நிற்குது. லீன்ட் அவுட் ஈகர்லி டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட். அப்படியே காலில் அந்த பாறையை தட்டிட்டு சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிது, ஏன்னா அம்மா வந்து ஃபுட்டோட வராங்கன்னு. ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் ஆஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ். ஸோ பக்கத்தில் அம்மா வராங்க, அந்த மீனை போய் வாங்கலான்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அம்மா தூரமாக பறந்து போயிடுறாங்க. பட் வென் ஷீ வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம். ஆனால் ஆப்போசிட் அம்மா வரும்போது என்ன நடக்குது, she halted, her wings motionless, the piece of fish in her beak almost with the reach of his beak. ஆனால் பறவை என்ன பண்ணுதுன்னா, இது நிற்கும் போது ஆப்போசிட்டில் அம்மா அப்படியே மெதுவாக வராங்க, அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணாமல் டேப் பண்ணாமல் அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல பறந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை வாயில் வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்க்கும்போது அதுக்கு என்ன தெரியுதுன்னா, பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஃபிஷ்ஷு, அம்மா வச்சுருக்க ஃபிஷ்ஷு, அதை போய் கேட்ச் பண்ணிட முடியும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா அப்படி விட மாட்டாங்க இல்லையா. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then, maddened by hunger, he dived in at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. இப்போ என்ன பண்ணுதுன்னா, அம்மா பறவையை அந்த ஃபிஷ்ஷை வாயில் வச்சுட்டே நிற்கிறாங்க. இந்த பறவை பார்க்குது, எட்டரை தூரத்தில் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிது, ஏன் அம்மா பக்கத்தில் வந்து நமக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுது, அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறக்காக எட்டி பறக்குது. அப்போ அப்படியே என்ன ஆகிடுது, ஸ்லிப் ஆகி டைவ் அடித்து பறந்து கீழே விழுகுது. தென் அ மான்ஸ்டர்ஸ் டெரர் சீஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டூட் ஸ்டில். அப்போ தான் அந்த பறவைக்கு ஒரு பயம் வருது, ஐயோ நம்ம கீழே விழுகிறோமே அப்படிங்கிற பயம் வந்து ஹார்ட்டில் பயங்கரமாக அடிச்சுக்குது. ஹீ குட் ஹியர் நத்திங் பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மினிட். அவனுக்கு அப்படியே பயத்தில் என்ன பண்ணுறதே தெரியல. ஆனால் ஒரு செகண்டில் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers and under his stomach and against his wings. ஸோ அந்த பறவை அப்படியே பயந்துட்டு பார்க்குறங்காட்டி என்ன ஆகிடுச்சு, அதோட விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகி பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளாப் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு கடல்லேருந்து வர அந்த ஈரமான காற்று அது உடம்புல படுது. அது நினச்சோன்னே இப்போ தான் பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு இப்போ தான் தெரியுது. The next moment he felt his wings spread outward. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஸோ அந்த ஈர காற்று அது உடம்புல படுறது தெரியுது. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அப்போ அந்த பறவைக்கு தெரியுது, அதோட விங்ஸோட ஓரத்தில் அந்த காற்றுல
அப்படியே அடித்து காற்று போகிறத அதால் அதை ஃபீல் பண்ண முடியுது. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஸோ திரும்ப திரும்ப காற்று எல்லா உடம்புல எல்லா பகுதியிலும் படுறதும் அந்த பறவைக்கு நல்லாவே கண்டுபிடிச்சிருச்சு. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. ஆனால் பறவை நினச்ச மாதிரி மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து தண்ணியில் தலைகளால் விழுகலை. அது என்ன பண்ணுது, அப்படியே டவுன்வேர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ், கொஞ்சம் கீழே போகுது, திரும்ப ஃப்ளாப் பண்ணி மேலே வருது, திரும்ப கீழே போகுது, திரும்ப ரக்கை அடிச்சு மேலே வருது, இப்படி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்குது. He was no longer afraid. He just felt a bit dizzy. ஆனால் இப்போ பறவைக்கு பயம் போயிடுச்சு, பட் கொஞ்சம் டிஸியாக இருக்குது. அது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலை இல்லை, அதனால் அந்த டிஸினஸ். தென் he flapped his wings once and he soared upwards. திரும்ப அது விங்ஸை ஃப்ளாப் பண்ணிக்கிட்டு மேலே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக கா 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 கான்னு அப்படி அது சத்தம் போட்டுகிட்டே வருது. His mother swooped fast him, her wings making a loud noise. He answered her with another scream. அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அம்மாவும் அவங்க விங்ஸை வேகமாக தட்டி பையனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த பையனும் இந்த குட்டி பறவையும் என்ன பண்ணுது, சந்தோஷமாக விங்ஸை ஃப்ளாப் பண்ணுது. தென் his father flew over him screaming. இப்போ அப்பாவும் என்கரேஜ் பண்ண வந்துட்டார். He saw his two brothers and his sister flying around him, curveting and banking and soaring and diving. இப்போ என்னென்னா கர்வேட்டிங்னா லீப்பிங் லைக் எ ஹார்ஸ். இப்போ கொண்டாட அப்பா வந்துட்டார். அப்பாவுக்கு அப்புறம் பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து அப்படி சுற்றி பறந்து தன்னோட ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் he completely forgot that he had not always been able to fly and commended himself to dive and soar and curve, shrinking shrilly. ஸோ இந்த பறவை முடிவு பண்ணிடுச்சு, என்ன பண்ணிடுச்சு, மறந்தே போயிடுச்சு. எதுனா இனி நம்மளால் பறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் அது மனசில் இருந்துச்சுல்ல, அது இப்போ மறைஞ்சே போயிடுச்சு, அதுக்கு மறந்தே போயிடுச்சு. இப்போ அது ரொம்ப சந்தோஷம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சந்தோஷத்தில் குத்துது, அப்படியே சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கொடுக்குது, ஹாப்பியாக அது பறந்துட்டுருக்கு. He was never the sea now. ஸோ he was near the sea now. இது இப்போது இப்போ என்ன பண்ணுறாரு, சீக்கு பக்கத்தில் அந்த பறவை போகுது. Flying straight over it, facing straight out over the ocean. He saw a vast green sea beneath him with the little ridges moving over it, and he turned his beak sideways and cawed amusedly. என்ன பண்ணுதுன்னா, அந்த பறவை கடலுக்கு பக்கத்தில் போகுது, அந்த ஓஷன் அப்படியே டச் பண்ணுது, க்ரீன் கலர் சீயை பார்க்குது, அது அந்த அலைகள்லாம் வந்து அந்த என்ன சொல்கிற ரிங் மாதிரி வரும் இல்லையா தண்ணியில், அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. His parents and his brothers and sisters had landed on this green flooring ahead of him. ஸோ அந்த பறவை மற்ற பிரதர் சிஸ்டர் அப்பா அம்மா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் லேண்ட் ஆகுறாங்க. தே வேர் பெக்கனிங் டு ஹிம். அவனை வந்து ரொம்பவே என்ன சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. காலிங் ஷ்ரில்லி, ஒரு மெல்லிசன வாய்ஸில் கூப்பிடுறாங்க. ஹி ட்ராப்டு ஹிஸ் லெக்ஸ் ஆன் ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ. இப்போ என்ன பண்ணுது, அப்படியே அது கடலில் மிதக்க ஆரம்பிக்குது அந்த பறவை. சீகளோட நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்காது, பட் தண்ணியோட சர்ஃபேஸில் அதனால் ஃப்ளோட் ஆக முடியும். ஸோ இங்கே அது அப்படியே ஃப்ளோட் ஆகுது. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger and he could not rise. Exhausted. அப்படியே தண்ணியில் மூழ்கிடுவோங்கிற பயத்தில் அந்த பறவை என்ன பண்ணுது, விங்ஸ் ஃப்ளாப் பண்ணி பறந்துடலாம்னு நினைக்குது. ஆனால் சாப்பிடாதனால ரொம்பவே அது டயர்டாகவும் இருக்குது, அதோட எனர்ஜிலாம் எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்பவே முடியவே இல்லை அதனால். பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைசஸ், அது இல்லாமல் இப்போ புதுசாக தண்ணியில் குதிச்சது பறந்தது அதெல்லாம் அதுக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ்ன்னு எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பேர்டு வந்து தண்ணியில் பறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அது. His feet sank into the green sea and then his body touched it and he sank no further. ஸோ பறவை நினச்சிருச்சு நம்ம மூழ்கிடுவோன்னு நினச்சிருது. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுது, அது கால் தண்ணிக்குள்ளே மூழ்குது, அதோட ஃபெதர்ஸ் கொஞ்சம் தண்ணியில் டச் ஆகுது. ஆனால் உண்மையிலே அந்த பேர்டு வந்து என்ன ஆகுது, மூழ்கிறதே இல்லை, அது சிங்க் ஆகவே ஆகாது. ஓகே, தென் his belly touched it and then he sank no further. He was floating on it. இப்போ தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. And around him his family was screaming,
praising him, and their beaks were offering him scrap of dogfish. ஸோ இப்போ என்ன பண்ணுது, அந்த பறவை மூழ்களை மொத்த ஃபேமிலியும் வந்து அதை சுற்றி அதை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு சாப்பிட்றதுக்கு டாக் ஃபிஷ் தராங்க. டாக் ஃபிஷ்னால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபிஷ். அதுக்கு அந்த பறவையை அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை தராங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். கடைசி அந்த பறவை தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பண்ணிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்லேயும் பாருங்களேன், நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நடக்கும்போது கூட, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம நடக்க ட்ரை பண்ணியிருப்போம், பல மரம் விழுந்திருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, சில நேரம் நம்மளை வந்து அவங்க வேணே வா வான்னு சொல்லி கை காட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கையை பிடிக்கவே மாட்டாங்க, பின்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கையை பிடிக்கணுங்கிறக்காக அந்த குழந்தை நடக்கும். பட் இதெல்லாம் எதை ரெஃபர் பண்ணுறான்னா, பேரண்ட்ஸோட கன்னிங்னஸ் இல்லை, எப்படியாவது அந்த குழந்தை நடந்துடணும் அப்படின்னு. இதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேர்ட் எப்படியாவது பறந்து வரணும் அப்படிங்கிறக்காக அதை வேணே ஒரு 24 hours அதுக்கு ஃபுட்டு கொடுக்காம பக்கத்தில் போகாமல் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஃபைனலி அந்த பேர்டு பறந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அவனோட முதல் பயணம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்னா, எப்படி இந்த டைட்டில், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டைட்டில், இந்த டைட்டில் எப்படி இந்த கதைக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி ஃபுல் நரேஷனை பற்றி கேட்கலாம். ஸோ இன்னொரு முறை இந்த கதையை நீங்கள் இன்னொருட அப்சர்வ் பண்ணிவிட்டு புக்கில் ஒருட ரீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் கீப் ஷேரிங் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.